ஒருத்தர் பண்ணா க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் வாக் அரவுண்ட் தி வேர்ல்டு வேர் யூ கெட் பேட் ஸ்மெல், தட் இஸ் இந்தியா. கண்களை மூடிக்கொள், உலகமெல்லாம் நடந்து போ, எங்கே துர்நாற்றம் வீசுகிறதோ அது இந்தியான்னு ஒரு புகழ்பெற்ற சிந்தனையாளர் அப்படி சொன்னார். ஏன்? இந்தியர்களுக்கு கழிவறை பயன்படுத்த தெரியாது. இந்திய வீடுகளில் கழிவறை கிடையாது. எந்த ஊர் கிராமத்துக்குள்ள நுழைந்தாலும் அந்த கிராமத்தினுடைய லேண்ட்மார்க்கே திறந்த வெளி கழிப்பறை தான். இதெல்லாம் எந்த அளவிற்கு நமது நாட்டை தாழ்வாக நினைப்பதற்கு உலக அரங்கிலே பேசப்படும் நினைச்சுங்க. வேர் யூ கெட் பேட் ஸ்மெல், தட் இஸ் இந்தியான்னு சொன்னா இது இந்தியாவிற்கான விடுக்கப்பட்ட சவால், இது நமக்கான அவமானம். அதை மனதில் உள்வாங்கிய பிரதமர் தான் ஸ்வச் பாரத் என்ற பெயரில் வெறும் கழிவறை மாத்திரம் இல்லைங்க, இன்னைக்கு விளக்கமாற எடுத்து கூட்டுகிற ஒரு பிரதமரை இந்திய அரசியல் முதல் முறையாக பார்க்கிறது. ஜவஹர்லால் நேரு எங்கேயாவது ரோட்டை பெருக்கி இருக்கிறாரா? மன்மோகன் சிங் பெருக்கி இருக்கிறாரா? கூட்டி பெருக்கி அள்ளிட்டு போன அரசியல்வாதி நிறைய இருக்கான். சுத்தப்படுத்திய அரசியல்வாதிகள் யாராவது இருக்காங்களா? ஸ்வச் பாரத் என்பது வெறும் கழிவறை மாத்திரமல்ல, இந்தியாவை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நரேந்திர மோடியின் தாகம், தவிப்பு, அது அவருடைய லட்சியம். எங்கு போனாலும் மகாபலிபுரத்துக்கு முதல் நாள் மாலையில பார்க்கிறோம், சீன அதிபருடன் பேசிக் கொண்டிருக்கிற நரேந்திர மோடி புகைப்படம் வருகிறது. மறுநாள் காலையில் பார்க்கிறோம், அந்த கடற்கரையில் குப்பை பொறுக்கிற ஒரு பிரதமருடைய படம் வருகிறது. நீங்க பாருங்க, பாரதி பாடினான்ல, சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம்னு பாரதி பாடினான். எதை சாஸ்திரம்ன்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவோம்? மிக உயர்ந்த விஷயங்களுக்கு சாஸ்திரம்னு சொல்லுவோம் இல்லையா? அர்த்த சாஸ்திரம்னு சொல்லுவோம், மனையடி சாஸ்திரம்னு சொல்லுவோம். இப்படி உயர்ந்த விஷயங்களை சாஸ்திரம்னு சொல்லுவோம். பாரதி என்ன சொல்றான்? சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். ரோடு கூட்டுறமே, தெருவெல்லாம் சுத்தமா வச்சிருக்கமே, கழிவறையெல்லாம் நன்றாக வச்சிருக்கமே, இதுதான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்றான் பாரதி. பாரதி பாடி சென்றான், பிரதமர் மோடி அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பது. இது பட்டு வேட்டியும் பட்டு சட்டையும் போட்டுக்கிட்டு இருந்தவனை கோவனாண்டியா மாத்திரதான் திராவிட மாடல். எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான் பேசுறோம். இந்த நாடு இவ்வளவு தரித்திர நிலைக்கு தமிழகத்தை கொண்டு வந்ததற்கும் இந்த திராவிட மாடல் தான் காரணம். இப்படி உயரத்தில் இருந்தோம், உச்சத்தில் இருந்தோம். அந்த நிலையை பற்றி தான் பாரதி பாடுகிறான், தாழ்வுற்று. எத்தனை ஆண்டுகள், எவ்வளவு பிரச்சனை. ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆட்சி பண்ணும் போதுதான் செயற்கையாக உணவு பஞ்சங்களை உருவாக்குனாங்க. மலேசியாவின் ரப்பர் தோட்டங்களிலிருந்து அந்த ஆங்கில கம்பெனி நிர்வாகி இந்திய வைஸ்ராய்க்கு கடிதம் எழுதுகிறார், இந்தியாவில் நீங்கள் செயற்கையாக உணவு பஞ்சத்தை உருவாக்குங்கள். மலேசியாவின் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் பற்றாக்குறை இருக்கிறது. இந்தியாவில் இருந்து தான் தொழிலாளர்கள் வர வேண்டும், யாரும் வருவதில்லை. அங்கே அவன் வசதியா வாழ்ந்தான்னா இங்கே வரமாட்டான் வேலைக்கு. அதனால நீங்கள் உணவு பஞ்சத்தை உருவாக்கினால்தான் இங்கே தோட்ட தொழில், ரப்பர் தொழில் இங்கே வளர்ச்சி அடையும்னு கடிதம் எழுதியிருக்கிறான். செயற்கையாக பஞ்சங்கள் உருவாக்கப்பட்டது, செயற்கையாக நாம் கோவனாண்டியாக மாற்றப்பட்டோம். இந்த வறுமை என்பது செயற்கையானது. டாக்காவினுடைய மஸ்லின் துணி இருக்க, அந்த துணி உலகத்தில் இளவரசிகள்லாம் அணிகிற துணி. ஐரோப்பிய நாட்டு மக்கள் பெண்களுக்கெல்லாம் விரும்பி அணிகிற, ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆடை டாக்காவினுடைய மஸ்லின் துணி. இந்திய நெசவாளர்களுடைய ஒரு யூனிக் ப்ராடக்ட் அது. அந்த மஸ்லின் புடவைய மடித்து 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 ஒரு தீப்பெட்டிக்குள்ள வச்சிடலாமா, அவ்வளவு மெல்லிய தொழில்நுட்பம் அது. இதை நான் சிவகாசியில் பேசும்போது ஒரு மாணவன் கேட்டான், தீப்பெட்டி அவ்வளவு பெரிதா இருந்ததா சார்னு கேட்டான். அவன் சிவகாசியில் தீப்பெட்டி செய்யறாங்க, தீப்பெட்டி பெரிது அல்ல, அந்த புடவை அவ்வளவு மெல்லியதாக இருந்தது. விரல்களில் நீளமாக நகம் வளர்த்து கொண்டு, அந்த நகத்தில் துவாரம் இட்டு கொண்டு, அந்த துவாரத்தின் வழியாக நூலிலையை உள்ளே செலுத்தி நீவி நீவி செய்கிற தொழில்நுட்பம். நகம் வளர்த்து தான் உள்ள துவாரம் இட்டு அந்த தொழில்நுட்பம் செய்யக்கூடிய நெசவாளர்கள், உலகத்தரமான நெசவாளர்கள் வாழ்ந்த நகரம் இந்த டாக்கா. அந்த நெசவாளர்களுடைய நகத்தை வெட்டிவிட்டால் திரும்ப திரும்ப வளருமே என்பதற்காக ஆயிரக்கணக்கான நெசவாளர்களுடைய கட்ட விரலை வெட்டினான் பிரிட்டிஷ்காரன். தெரிஞ்சுங்க, விரலையே வெட்டி எடுத்துட்டான். இவர்கள் நெசவு தொழில் செய்யும் வரை தனது பொருட்கள், தனது டெக்ஸ்டைல் மார்க்கெட் இந்தியாவில் எடுபடாது, உலக சந்தையில் எடுபடாது என்பதனால ஆயிரக்கணக்கான நெசவாளருடைய விரலை வெட்டினா பிரிட்டிஷ்காரன். அப்படியெல்லாம் தான் செயற்கையா நாம் அடிமையாக்கப்பட்டோம். நமது பாரம்பரியமான கல்வியிலிருந்து நம்மளை பிரிச்சுட்டான், நம்ம கோவனாண்டி ஆக்கப்பட்டோம். இந்த கோவணம்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருது. மதுரை பக்கத்தில் சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், சோழவந்தான்ல. மதுரை பக்கம் சோழவந்தான் ஒரு ஊர் இருக்கு, வைகை நதி கரையில். ஒரு தடவை மதுரையினுடைய கலெக்டர் கிராமப்புறங்களை எல்லாம் பார்வையிடுவதற்காக போகிறார். நமது ஏழை விவசாயிகள் எல்லாம் உழுது கொண்டிருக்கிறார்கள், வயல்ல வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
விவசாயிகள் என்ன ஆடை அணிவாங்கன்னு தெரியும், ஒரே ஒரு கோவணம் மாத்திரம் கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்டிஷ் கலெக்டர் வெள்ளைக்காரனுக்கு இது என்னன்னே தெரியவில்லை. அங்கே அவனுக்கு 2 சந்தேகம் வருது. எது 2 ட்ரெஸ்ஸு புதுசாக இருக்கு, இப்படி ஒரு ட்ரெஸ்ஸே அவன் பார்த்ததில்லை. அதை எப்படியோ வளைச்சு கட்டியிருக்கிறானே, அது எப்படி நிற்கிது அந்த இடத்துலன்னு தெரியல அவனுக்கு. அப்போ அந்த பக்கம் சுப்பிரமணிய பிள்ளை வருகிறார். மிஸ்டர் பிள்ளை கமான் நான் கூப்பிடுறாரு. சுப்பிரமணிய பிள்ளை கொஞ்சம் இங்கே ஆங்கிலம் தெரியும், ஆனால் ரொம்ப நகைச்சுவை பேர்வழி. அவர் பெரிய விடுதலை போராட்ட வீரர், சுதந்திர வீரர். அவர்கிட்ட கேட்குறான், மிஸ்டர் பிள்ளை வாட் இஸ் திஸ் ட்ரெஸ் அப்படின்னு கேட்குறான். இப்போ அவருக்கு புரிஞ்சு போச்சு, நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க, நம்மளை ஏளனம் பண்ணுறான், பரிகாசம் பண்ணுறான். உன்னால தானே நாங்கள் இப்படி கோவணம் கட்டியிருக்கோம், நாங்கள் நல்லா தானே இருந்தோம், நீ வந்து தானே எங்களை சுரண்டி இருக்க. பிள்ளை பதில் சொல்றாரு, மிஸ்டர் கலெக்டர் திஸ் இஸ் கால்ட் இந்தியன் டை அப்படின்னு சொல்றாரு. திஸ் இஸ் கால்ட் இந்தியன் டை. அவனுக்கு அடுத்த ஒரு சந்தேகம் வருது, டையா? ஏன்னா இவன் டை கட்டியிருக்கான். டையா? டைனா கழுத்துல இல்ல கட்டணும் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு பிள்ளை சொல்றாரு, நாங்க அங்கே கட்டுறது தான்டா, நீ கழுத்துல கட்டியிருக்காரு. அதனால் நண்பர்களே தெரிந்து கொள்ளுங்கள், டை கட்டுவதில் கூட உலகத்தின் முதல் டை கட்டியது இந்திய நாகரிகம் தான் என்பதை தெரிந்து கொள்ளும். அவன் மாத்தி கட்டியிருக்கான், நாம இடுப்புல கட்டுறத அவன் கழுத்துல கட்டிக்கிட்டு இது ஏன் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறான், அவ்வளவுதான். அப்ப பாருங்க, நம்ம நாட்டில் எவ்வளவு வறுமையில கூட நமக்கு எவ்வளவு திமிர் இருந்திருக்கு பாருங்க. நமக்கு அவனை கூட எப்படியெல்லாம் சவால் விட்டு பார்த்திருக்கிறோம் என்று பாருங்கள். இப்படி எல்லா வகையிலையும் கொடுமை, எல்லா வகையிலையும் இந்த தேசத்தினுடைய பெருமை இல்லாமல் செய்வது. இது பாம்பாட்டிகள் நாடு, இது பிச்சைக்காரங்க நாடு, இது சாமியார்கள் நாடு. இந்த நாட்டில் எதுவுமே வளராது, எதுவும் உருப்படாது. இந்த தேசத்தில் இந்தியர்களை இந்தியாவின் மீது தான் இந்தியன் என்ற பெருமை இல்லாமல் செய்வதுதான் மெக்காலே கல்வி திட்டம். டீநேஷனலைசேஷன் ஆஃப் இந்தியன்ஸ். இந்தியர்களா இந்தியன் என்பதில் பெருமை வரக்கூடாது, அவனுக்கு தன்னை பற்றி தாழ்வு மனப்பான்மை இருந்து கொண்டே இருக்கணும். இந்த மெக்காலே கல்வி திட்டத்தின் மூலம் பள்ளிக்கூடம் செல்கிற முதல் மாணவன் என்ன கற்றுக்கொள்கிறான் தெரியுமா? சுவாமி விவேகானந்தர் பேசுகிறார். என்ன கற்றுக்கொள்கிறான்? உன் தந்தை ஒரு முட்டாள், உன் தாத்தா சர்வ முட்டாள். இதைத்தான் இந்த ஆங்கில கல்வி கற்கிற இந்த மெக்காலே கல்வி திட்டம் சொல்லித் தருகிறது. என் தந்தையும் தாத்தனும் முட்டாள் என்பதை சொல்லிக் கொள்கிற இந்த கல்வி எனக்கு தேவையில்லை என்று சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். இன்னைக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சுவாமி விவேகானந்தர் தமிழகத்தில் கும்பகோணத்தில் வந்து முழங்கிய ஒரு நகரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம் நாமெல்லாம். அவர் சென்னையில், கும்பகோணத்தில், மதுரையில், பரமக்குடியில், ராமேஸ்வரத்தில் மாத்திரம் தான் பேசியிருக்கிறார். அதில் ஒரு நகரம் கும்பகோணம். திருச்சியில் கூட அவர் பேசினதில்லை விவேகானந்த சுவாமி. அப்படி இந்த கல்வி திட்டமே நம்மை பற்றி சிறுமைப்படுத்துவதற்காக உருவான கல்வி திட்டம். இது ஏன் இந்த பின்னணியோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கு நரேந்திர மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நீங்க எல்லாம் சொல்லுவீங்க பிரதமராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மைதான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரிய வழிகாட்டும் தலைவராக இருக்கிறார், உண்மைதான். இந்த உலக தலைவர்களுக்குள் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் உயர்ந்த தலைவராக மோடி ஐயா இருக்கிறார், உண்மைதான். எல்லாமே உண்மைதான். ஆனால் இதெல்லாம் சாதாரண உண்மைகள். பேருண்மை என்ன தெரியுமா? மிக பெரும் சத்தியம் என்ன தெரியுமா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பாரத தேசம் தன் இழந்த பெருமையை மீட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு பிரதமர். அதற்காகத்தான் அந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுடைய நிதியை எடுத்து குளத்தூரில் ஸ்டாலின் தொகுதியில் கோவில் கல்லூரி கட்டினாங்க. அதில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு தீர்ப்பிலேயே, ஹிந்துக்களை தவிர வேறு யாரையும் வேலைக்கு நியமிக்க கூடாதுன்னு. ஏனென்றால் ஹிந்து அறநிலைத்துறைங்கிறது யாரோட அப்பம்புட்டு சொத்தும் இல்லை. ஹிந்து அறநிலைத்துறை ஹிந்து மக்களோடது. அரசாங்கத்தோடதா ஹிந்து கோவில்கள் இல்லை. ஒவ்வொரு எண்டோமெண்டும் தனித்துவமானது. அதனால அந்த எண்டோமெண்ட் உருவாக்கும் பொழுது அறக்கட்டளை என்ன செய்யலாம் என்று இருக்கிறதோ அதைத்தான் செய்யலாம். அதனால தான் குளத்தூருக்கு நாங்கள் செலவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அனுமதி கொடுன்னு கேட்டாங்க. நீதிமன்றம் மீதி கோவில் ஃபண்டில் கல்லூரி கட்டுறதை தடை பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இந்த திராவிடியன் சர்க்காரோடது. பழனியில் கோவில் ஃபண்டில் காலேஜ் இருக்கு, எப்படி முஸ்லீம் ஆசிரியர்கள் நியமிக்க முடியும்? அங்கே என்ன களிமா சொல்லி கொடுப்பானா? யோசிச்சு பார்க்கணும் நாம. ஆகவே ஹிந்து மதத்தை திருடுறது, மிஸ்யூஸ் பண்றது
இதெல்லாம் அதுவும் இந்த சேகர் பாபு என்கின்ற ஒரு ஹிந்து விரோத தீய சக்தி அறநிலைத்துறை அமைச்சர். அவர் நான் சேகர் பாபுன்னே சொல்றது இல்லை, அல்லேலுயா பாபு தான். ஏன்னா அவரோட சின்ன எசமா நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்னப்ப இந்த சேகர் பாபு வாயில வந்தது என்ன? அல்லேலுயா. அந்த அல்லேலுயால ஏன் ஆட்சேபனை? அதை சொல்றவன் யாரு? 4 மாவடி மோகன் சி லாசரஸ். 4 மாவடி மோகன் சி லாசரஸ் நம்ம கும்பகோணத்தை பத்தி என்ன பேசியிருக்கான்? கும்பகோணத்தில் பாருங்கள் எத்தனை சாத்தானின் கூடங்கள், காஞ்சிபுரத்தில் பாருங்கள் எத்தனை சாத்தானின் கூடங்கள். நான் கேட்கிறேன், இந்த ஹிந்து விரோத தீய அரசு ஸ்டாலின் அரசாங்கம் இன்னி வர மோகன் சி லாசரஸை ஏன் கைது பண்ணல? அப்படின்னா நீங்க அவன் சொல்றதோட உடன்படுகிறீர்கள். அதனாலதான் இந்த அல்லேலுயா பாபு ஹிந்து மத விரோதமா அந்த கோஷத்தை போட்டாரு. அதனால கோவில் பணத்துல கல்லூரிகள் கட்டுவது கோவில் வேலை இல்ல. எவ்வரி என்டோமெண்ட் இஸ் செப்பரேட் என்டைட்டி. அதனால ஒவ்வொரு கோவிலுக்கான அறக்கட்டளையில் வேத பாடசாலை இருக்கணும்னா வேத பாடசாலை இருக்கணும், தேவாரம் திருவாசகம் சொல்லி கொடுக்கணும்னா தேவாரம் திருவாசகம் சொல்லி கொடுக்கணும். அது செய்யாம அந்த ஃபண்டில் நான் உயர்கல்வித்துறை அமைச்சர் பண்ண வேண்டிய வேலையை நீ யார் பண்றது? ஆகவே இதெல்லாம் ஹிந்து விரோத அராஜக செயல். அதனால இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு உடன்பாடு இல்லை. இங்க கும்பகோணம் மாவட்டத்திலேயே நேற்றுக்கு இந்த அறம் கட்ட அறநிலைத்துறை மந்திரி பொய், புழுகு, புனை சுருட்டு இதெல்லாம் அவுத்து விட்டுருக்காருன்னு கேள்விப்படுறேன். சுவாமி மலையில லிப்ட் ரெடியா பயன்பாட்டில் இருக்குன்னு சொல்லிருக்காரு. நீங்க பாத்திருக்கீங்களா? லிப்ட் பயன்பாட்டில் இருக்கா? வேலையே முடியல. ஆனா அறநிலைத்துறை மந்திரி இவ்வளவு பெரிய அரங்கட்ட நபர், புழுகுனி பேர் வழி அறநிலைத்துறை மந்திரியா எப்படி இருக்கலாம்? நீ 6 படை வீட்டையும் அழிச்சுடுவாங்கிறேன். ஏன்னா இன்னைக்கும் நம்ம மிகப்பெரிய கொடையாளர் முருக பக்தர் திரு சிவநாடார் அவர்கள் நூற்றுக்கணக்கான கோடி கொடுத்திருக்கார். அதுல கும்பாபிஷேகம் பண்ணிட்டு உனக்கு என்ன கிளைம் பண்றதுக்கு இருக்கு? நீ யாரு? இந்த உதயநிதி ஸ்டாலின் நிதியமைச்சரை பார்த்து கேட்ட கேள்வியை நான் இவரை பார்த்து கேட்டா தப்பு இல்லை. ராஜா அப்படி பேசுவாரெல்லாம் சொல்லக்கூடாது. உதயநிதி சொன்னா சொல்றேன், உங்க அப்பம் புட்டு பணமா? உதயநிதி கேட்டார்ல நிதி மந்திரியை பார்த்து. நான் கேட்கிறேன், சேகர் பாபுவோட அப்பம் புட்டு பணமா திருச்செந்தூர்ல செலவானது? யார ஹிந்துக்களை ஏமாத்தாதீங்க. ஃபர்ஸ்ட் கெட் அவுட் ஆஃப் டெம்பிள்ஸ்ங்கிறேன் நான். ஹிந்து கோவில்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் அறநிலைத்துறை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதை 2026 பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும். யோசிச்சு பார்க்கணும் நாம. ஆகவே ஹிந்து மதத்தை திருடுறது, மிஸ்யூஸ் பண்றது, இதெல்லாம் அதுவும் இந்த சேகர் பாபு என்கின்ற ஒரு ஹிந்து விரோத தீய சக்தி அறநிலைத்துறை அமைச்சர். அவர் நான் சேகர் பாபுன்னே சொல்றது இல்லை, அல்லேலுயா பாபு தான். ஏன்னா அவரோட சின்ன எசமா நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்னப்ப இந்த சேகர் பாபு வாயில வந்தது என்ன? அல்லேலுயா. அந்த அல்லேலுயால ஏன் ஆட்சேபனை? அதை சொல்றவன் யாரு? 4 மாவடி மோகன் சி லாசரஸ். 4 மாவடி மோகன் சி லாசரஸ் நம்ம கும்பகோணத்தை பத்தி என்ன பேசியிருக்கான்? கும்பகோணத்தில் பாருங்கள் எத்தனை சாத்தானின் கூடங்கள், காஞ்சிபுரத்தில் பாருங்கள் எத்தனை சாத்தானின் கூடங்கள். நான் கேட்கிறேன், இந்த ஹிந்து விரோத தீய அரசு ஸ்டாலின் அரசாங்கம் இன்னி வர மோகன் சி லாசரஸை ஏன் கைது பண்ணல?